ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னிக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 19th இருக்கும். எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு டீடாக்ஸ் வாட்டருக்காக வெறும் வார்ம் வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நேற்று நைட்டு கொஞ்சம் வேலை அதிகங்க. ஏன்னா தீபாவளி வரப்போகுதா, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குங்கிறதுனால ஹரிபரின்னு வீட்டு வேலைகள் சுத்தம் பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அந்த டயர்டில் ஊற வைக்க மறந்துட்டு போய் படுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் டீடாக்ஸ் வாட்டராக வெறும் வார்ம் வாட்டர் மட்டும் ப்ளைனாக எடுத்துக்கிட்டேன். டீ காஃபி எப்போதுமே நம்ம மார்னிங் குடிக்கிறது இல்லையா? என்றைக்காவது ஒரு நாள் மட்டும் கிரேவிங்ஸ் இருக்கும்போது வித்தவுட் சுகரில் குடிப்பேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அடிக்கடி டீ குடிக்காதீங்க சிஸ்டர், டயட்டில் இருக்கும்போது வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்னு. அதாவது சுகர் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. அதனால் வெயிட் லாஸை எந்த அளவுக்கும் பாதிக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். உங்களுக்கு டீ காஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டோட்டலாக ஸ்கிப் பண்ணாமல் வித்தவுட் சுகரில் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 கப் ஆஃப் அளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் வெயிட் லாஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஏன்னா லஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லையா? அது என்ன ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்காக பெஸ்ட் ஸ்டோரி கிரியேட்டர் அப்படிங்கிற அவார்டு தான் கொடுக்குறாங்க. அதுக்காக இன்றைக்கி காலையில் வந்துட்டு சரி வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு போகணும்ல, அங்கே போகிறதுக்கு 10-10:30 ஆகிடும். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டில் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முருங்கைக்கீரை போட்டு பாசிப்பருப்பு சாம்பாரும் இட்லி சாம்பார் மாதிரி வைப்போம்ல, அதுக்கு நம்ம கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்குன்னு போடாமல் இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வைப்போம். அம்மாவுக்கு இடுப்பு வலி இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்பவே நல்லது. முருங்கைக்கீரை சூப்புமே அடிக்கடி டயட்டில் செஞ்சு சாப்பிட்றது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. முடி கொட்டுற பிரச்சனைகள், அப்புறம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது, இதெல்லாமே கூட இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் அப்புறம் பாசிப்பருப்பு போட்ட கீரை சாம்பார் இதுதான் பண்ண போகிறேன். இது முருங்கைக்கீரையில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. எந்த வகையான கீரையிலையும் பண்ணலாம். சிகப்பு பொன்னாங்கண்ணி பாலக்கீரையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பூன் எதுக்கு இந்த மாதிரி நான் போடுறேன் குக்கருக்குள்ளே அப்படின்னா, இது கீரைக்கு மட்டும் இல்லைங்க. நார்மலாக நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போதாக இருக்கட்டும், மட்டன் குழம்புக்கு நம்ம எலும்பு வேக வைக்கும் போதாக இருக்கட்டும், என்ன வேக வைக்கிறதா இருந்தாலும் குக்கரில் போடும்போது அந்த பொங்கி வலிஞ்சு அந்த குக்கரே நம்ம தொடச்சி கிடச்சி நீட்டாக வச்சு சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி குக்கரை டைரெக்டாக வந்து விசில் போட்டு வச்சோன்னா பொங்கி வலிஞ்சு ஒரு சில டைம் அப்படியே ஊற்றிடும், ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதை உட்காந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வேலை மெனக்கட்டு தேவையில்லாத சிரமங்கள்லாம் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி குக்கரில் ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை விசில் விட்டாலும், தண்ணி ஒரு டம்ளர் கூட குறைய வச்சாலும் நம்மளுக்கு பொங்கி வலியாது. அந்த மாதிரி தான் நான் எப்போதுமே குக்கருக்குள்ளே ஸ்பூன் போட்டுப்பேங்க. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே பொங்கி வலியாது, அடுப்பு வேலைகள் மிச்சமாகும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லியும் அப்புறம் கீரை சாம்பாரும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சுங்க. அன்னைக்கு ஹாய் சொல்லு. எங்கே கிளம்பியிருக்கோம்? கப்பு. அம்மா என்ன ஓட்டப்பந்தயத்தில் ஓடியா கப்பு வாங்க போகிறேன்? அப்போ கார்ட்டூன் சேனலுக்காக அவார்டு கொடுக்குறாங்க, அதை வாங்க போகிறோம். ட்ரெஸ் நல்லா இருக்கா அம்மாக்கு? உன்னோடது டார்க் கிரீன், என்னோடது லைட் கிரீன். பேட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி இருக்கா? சரி, ஓகே, சாக்லேட் வாங்கி தரேன். மாமாவும் வந்து டார்க் கிரீனு, இது ஒரு விதமான கிரீன் மாமா போட்டிருக்கிறது. நிக்கிலன், நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கே? பர்பிள். பர்பிள் மாதிரி தெரியலையடா, பீட்ரூட் கலர். இது என்ன கலர்? இது மெரூனும் இல்லாம பீட்ரூட் கலரும் இல்லாம வித்தியாசமான ஒரு பீட்ரூட் கலர் தான் அது. ஆனா பீட்ரூட் என்ன கலர் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நாங்க வந்துட்டு அவார்டு வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து கார்ட்டூன் சேனலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கான கிரெடிட்க்கு தான் இந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்ன ஒன்று, இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷனில் அம்மா வந்திருக்கும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு வர முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது இப்போ கூட இருக்கிற மற்ற எல்லாரையும் விட, ஹஸ்பண்டை விட, பசங்களை விட நம்மளோட பெற்றவங்க தான்
வந்து ரொம்ப பெருமைப்படுவாங்க, நம்ம பிள்ளை ஒரு நல்ல இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நினச்சி நம்ம பெற்றவங்க தான் வந்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. என்னை இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. நம்ம பிள்ளைய ஒரு நல்ல நிலைமையில் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஆசை. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு, நீங்கள் அன்னைக்கிலேக்கா தானே, நான் அங்கேருந்து வரும்போதே உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அங்கனக்குள்ளே உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு இந்த தம்பியெல்லாம் வந்து பேசினாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து மாமா கிட்டேயுமே பேசினாங்க. நான் வந்து உங்களை பார்க்கறதுக்காகவே நான் வீடியோ பார்ப்பேன், ஆனால் நீங்கள் வீடியோவில் வரமாட்டீங்க, அருண் கவி லைஃப் ஸ்டைல்லேருந்து உங்களுக்கு நான் ரொம்ப ஃபேன் அப்படிங்கிறது மாதிரி நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து பேசினாங்க. சாருக்கு ஒரே குஜால்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மாமா கூடலாம் நின்றுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. நம்மளை மாதிரி திருச்சியில் உள்ள அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆனவங்களுக்குமே வந்துட்டு ஃபங்க்ஷன் வச்சு செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்குமே விருதுகள்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க. நம்ம யூடியூப்பில் வந்துட்டு திருச்சியில் நம்ம தான் வந்து நம்பர் 1 அப்படிங்கிறது மாதிரி, பெஸ்ட்டு ஸ்டோரி கிரியேட்டர் அவார்டு அப்படிங்கிறது மாதிரி நம்பர் 1 ஸ்டோரி கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க திருச்சியில். இந்த ஊரில் மட்டும்தான், இந்த ஊரில் நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு அப்படிங்கிறது மாதிரி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கான ஒரு சாங் எங்களை வாழ்த்தி வந்து பாடினாங்க அந்த அக்காங்க 2 பேரும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த பாட்டை வச்சோன்னா காப்பிரைட் வந்துருமோன்னு சொல்லி பயமாக இருந்துச்சு. காப்பிரைட் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், அந்த வீடியோ வந்து அந்த இடத்த வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணுறது மாதிரி இருக்கும். எனக்கு அவங்கள வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறது மாதிரி ஆசையாக இருந்துச்சு. சரி, அதனால தான் அந்த அக்காங்க பாடுறது இருக்கட்டும், சரி அந்த பாட்டு மட்டும் வேணாம் அப்படிங்கிறது மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் நான் வந்து வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விருது, ஃபர்ஸ்ட் அவார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். வேறு லெவல் ஒரு ஃபீலாக இருந்தது. இந்த சாங் தான் வந்து அங்கேயுமே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்குக்கும் அந்த நிற்கிற இடத்துக்கும் ஒரு மாதிரி உடம்பே வந்து ரொம்ப சிலித்து போச்சு, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த சாங்கோடு சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக காப்பிரைட் வந்துடும். அதனால தான் நான் அப்படியே எடுத்து நான் ஷார்ட்ஸில் போட்டு விட்ருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். எல்லாருமே வந்து வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம மாமாவி தன்னைக்கிளி யூடியூப் சேனலுக்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் நிறைய கதைகள் வந்து நான் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்கு கொடுக்கணும். அதுக்கான ஆயத்தமான வேலைகளில் நான் இறங்கணும். இன்னும் மென்மேலும் வந்து அந்த சேனலை நல்ல லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஆசையாக இருந்தது. மதியத்துக்கு லஞ்சுமே வந்து அங்கேயே கொடுத்துட்டாங்கங்க. சிக்கன் பிரியாணி போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, அப்புறம் கேசரி வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து சிக்கன் 65 அந்த ஃப்ரை பண்ணது வச்சுருந்தாங்க. கேசரி வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க, அதனால் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் நான் அது எதுவுமே சாப்பிடல, அப்படியே எடுத்து பாப்பாவுக்கு வச்சுட்டேன். பாப்பா சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஃப்ரை பண்ணது நான் வைக்க வரும்போதே சொல்லிட்டேன், ஐயோ இல்லை நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம காலையில் வந்து 2 இட்லி தானே சாப்பிட்டோம், அதனால் வந்து சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் ஃப்ரை ஐட்டங்கள் நம்மளுக்கு டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போகிற இடத்துல எல்லாம் கொஞ்சோன்னு தானே, இன்னும் கொஞ்சம் தானே, ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து அப்படியே மைண்ட் செட் வந்து பழகிரும் இல்லையா. அதனால் அந்த ஃப்ரையை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஒரு 10-11 நாள் தானே, பரவாயில்ல, கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி நானே வந்து என்னோடய மைண்டுக்கு ஒரு இது கொடுத்துக்கிட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு எனக்கு அம்மாக்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால டெய்லர் அக்காக்கெலாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, தீபாவளி சீசன் வருதுப்பா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம லேடி செக்ஷனை மட்டும் முன்னாடியே முடிச்சுக்கிட்டு ப்ளவுஸை கொண்டு போய் டெய்லர் அக்காட்ட கொடுத்துட்டோன்னா மன திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஹரிபரினா அந்த நேரத்தில் 10யும் 10 தச்சு தருவாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அன்றைக்கே வந்து எனக்கு அம்மாவுக்கு 2 பேருக்கும் எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கி வந்து பசங்களுக்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். எங்கள் வீட்டு இளவரசிக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறது தாங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஆள் வந்து கொசு மாதிரி டுப்பக்கட்டின்னு இருக்கும். அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸை போட்டோன்னா அப்படியே பொம்மை குட்டி மாதிரி பொஃபுன்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடணும்னு ஆசை. ஆனால் மேடம்க்கு போட்டோன்னா தொப்பான்னு ஏதோ இங்கிட்ட அங்கிட்டும் வாழ்ந்தொழுமா தொங்குறது மாதிரி இருக்கும். ஆளையே மூழ்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸுங்கள்லாம் இருந்துச்சு. சரி, ஆனாலும் பரவாயில்ல, வருஷத்தில் ஒரு நாள் கொஞ்சம் நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணி விடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம்.
பர்த்டேவுக்கும் தீபாவளிக்கு 2க்கும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கிறது. மற்றதுனா கூட என்னங்க ட்ரௌசரும் டிஷர்ட்டும் இல்லைன்னா பேண்ட்டு டிஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வாங்கலான்னு பார்த்தா ஆளையே மூடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னா அதில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அப்படியே டெய்லி வியருக்கு இந்த காட்டனில் பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி காட்டன் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா மற்ற டைம்லலாம் மேடம்க்கு வந்து குத்துது, எனக்கு குத்துதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு தான் காஸ்ட்லியாக எடுத்து கொடுத்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம். அங்கனக்குள்ளே போயிட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு குத்துதுன்ட்டு கத்த ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஹேண்ட்பேக்லேயே ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் வச்சுருக்கணும். இந்த பட்டுப்பாவோட சட்டை வந்துட்டு பர்த்டேக்கு தாங்க எடுத்தது அவள் போட்டிருக்கிறது. ஆனால் அதையுமே வந்து ஃபங்க்ஷனில் என்னை இருக்க விடலை. எனக்கு குத்துது, ஏன் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். அப்புறம் இந்த ஷாலெல்லாம் கலட்டி போட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருமா, நான் ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அழுக விடாமல் கூட்டிகிட்டு வந்தேன். வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் பசங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு கொட்டி குமிஞ்சு கிடந்துச்சு. இவங்கள்ட்டெல்லாம் இருந்து அந்த பொருட்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரமுன்னா நான் படுற பாடு எனக்கு தான் தெரியுங்கிறது மாதிரி பார்க்குறதுலாம் ஆசை. அம்மா இந்த பொம்மை ஹேண்ட்பேக் வேணும், அம்மா அந்த பர்ஸு வேணும், அம்மா அது வேணும், இது வேணும், வாட்ச் வேணும், கண்ணாடி வேணும், செருப்பு வேணும், அது வேணும்ன்ட்டு ஏன் கேட்குறீங்க. அதுலேயும் இந்த கண்ணுக்கு படுற இடத்துல அந்த பிள்ளைங்க வந்து நிற்கிற இடத்துல அவங்க ஹைட்டுக்கு ஏற்றது மாதிரி அந்த பொருளெல்லாம் மாட்டி மாட்டி வச்சுக்கிறாங்க. அதனால் அதுங்க தூக்கிட்டு ஓடி வந்து இது வாங்கலாம் அது வாங்கலான்னு பேக்கில் தூக்கி எல்லாத்தையும் போட்டுக்குதுங்க. லாஸ்ட்டில் எதை எடுத்தோம் எதை பில் போட்டோன்னே தெரியாமல் வீட்டுக்கு வந்து எடுத்து பார்த்த பிறகு தான் ஆகா இதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லையே, எப்படா பில்லில் சேர்ந்துச்சுங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு பொருள் வாங்கியிருக்கோங்க நமக்கே தெரியாமல். என்ன பண்ணுறது சொல்லுங்க. அது 20,000மா? வா வளர்ந்து வாங்கிக்கலாம், வா ஓடி வா. இப்போல்லாம் துணி கடைகளில் இந்த மாதிரி பைக்கு சைக்கிள்னு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஏறி உட்காந்துட்டு நிக்கில் விடவே இல்லை, எனக்கு இந்த பைக் வாங்கித்தாங்கன்னா அந்த பைக்கோட விலை 20,000மா. சைக்கிளே எங்கிட்டு விட்டோன்னா எங்கிட்டு சுற்றிக்கிட்டு எங்கிட்டு வரானே தெரிலங்க. என்னை விட நான் ஸ்கூட்டியில் போகிறேன்னா அவனை தேடி அவன் சைக்கிளில் போவான், நான் பின்னாடியே ஸ்கூட்டியில் போவேன், எந்த பக்கம் எந்த தெருவில் நிற்கிறான்ட்டு. என்னை விட ஸ்பீடாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்காரு. இவருக்கு பைக் வாங்கி கொடுத்தோன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறது மாதிரி. நான் வயிற்றில் ஒன்றை வெளியில் விட்டுட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறதாடா, எந்திரிச்சு வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடந்தேன். பாப்பா செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்து அப்படியே தம்பி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து பார்ட்டி வியர் 2 ஷர்ட் வாங்கினோம். அது வந்து இந்த தம்பி போட்டிருக்கான் இல்லையா, இது ஒன்று, இதே மாதிரி இன்னொரு பார்ட்டி வியர் 1 ஷர்ட் வாங்கினோம். அவனுக்கு ஷர்ட்டே வந்துட்டு இந்த கையெல்லாம் ஃபுல் ஹேண்ட் இருக்கிறதுனால அது கீழே லொப்பன்னு தொங்குறது, அப்புறம் பட்டன் எடுத்து மாட்டுறது, அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு தான் அவன் சட்டை போட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் போட்டான்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது மாதிரி போட்டுக்க சொல்லுவேன். ஆனால் அவனுக்கு வந்து அந்த சட்டையை விட அந்த ஃபுல் ஹேண்டு டிஷர்ட் அப்படி மேலே அப்படி இழுத்து விட்டு போடுறது அந்த மாதிரி தான் சார் வந்து விரும்புவார். அந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்னே எல்லாம் போகிற இடத்துலலாம் வாங்கும். கொஞ்சம் உடம்பு இருக்கிறதுனால கசகசன்னு இருக்கும்டா, ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட் வாங்கிக்கிடான்னா இல்லை எனக்கு இந்த வருஷம் டிஷர்ட் தான் வேணும், அதுவும் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் தான் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் போடுறாங்க, நாங்கள் ஒரே மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்களாமா. சரி வா ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டை தான் வாங்கி அதே மாதிரி அவர் இழுத்து விடுறது மாதிரி இப்படி இழுத்து விட்டு இப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறியாடா, இது ஓகேவாடா, இந்த டிஷர்ட் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு மட்டும் 3 வாங்கினீங்க, எனக்கு மட்டும் 2 தான் வாங்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை. ஏன் கேட்குறீங்க, இதுங்களை கூட்டிகிட்டு போகாமல் நம்ம மட்டும் போனோன்னா கூட எதையோ ஒன்று நல்லதாக பார்த்து துணி நல்லா இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த பிள்ளைங்களோட போனால் மட்டும் துணி நல்லா இருக்கான்னு பார்க்க முடியாது, விலையை பார்க்க முடியாது, எனக்கு இதுதான் வேணும்னு ஆடுங்க. அப்புறம் அதுங்களுக்கு போட்டு பார்த்து கொஞ்சம் அளவு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், சைஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வாங்குறது. மாமா ஜீன்ஸ் பேண்ட் போட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த கல்யாண புதுசில் 2-3 வருஷம் ஜீன்ஸாக தூக்கி போட்டுக்கிட்டு தெரிஞ்சார். அதுக்கப்புறம் அந்த ஜீன்ஸை போடுறதே கிடையாது, நார்மல் அந்த ஃபார்மல் பேண்ட்டு தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் நீங்கள் ஜீன் வாங்கிக்கோங்க, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு உங்களை ஜீனில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு 2 ஷர்ட்டும் அப்புறம் இந்த வருஷம் ஜீன் தான் வாங்கிட்டு இருந்தேன். எப்போதும் போல் இந்த கடையில் வந்துட்டு அன்னைக்கு நம்ம சாரீ வாங்கினதுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, இன்றைக்கி நம்மளுக்கு பசங்களுக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோங்கிறதுனால இன்றைக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. நான் அன்றைக்கே ஹாட் பாக்ஸ் வேணாங்க, ஊருப்பட்ட ஹாட் பாக்ஸ் கிடக்குன்னு சொன்னாலும் கேட்கல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் சில்வர் பாத்திரம் மாதிரி எடுத்துகிட்டு போனேன் வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி வந்து அன்றைக்கி வாங்கிட்டோங்க, எனக்கு வேண்டான்னு சொன்னதுனால ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ட்ராவல் பேக் ஒன்று கொடுத்தாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதோட அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும். உண்மையிலேயே இந்த கடை கொஞ்சம் நான் ஃபஸ்ட் டைம் தாங்க வந்து பார்க்குறேன். ஆனால் உண்மையிலேயே நல்லா இருந்தது. நானும் கல்யாணம் பண்ணி வந்து 10-11 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கடைக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த வாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இந்த வருஷம் வந்தோம். ரேட்டுமே நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்டாக இருந்தது, துணியுமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. திருச்சியில் இருக்கிறவங்க காட்டூரில் இருக்கிற நவநீதா சில்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்ல குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ப்ரொமோஷன் கிடையாதுங்க, நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.
பர்ச்சேசிங் ஓவர் ஓவர் ஓவர். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஏதாவது வயிற்றுக்கு ஏதாவது வாங்கி தாங்கங்க. நாங்கள் லைட்டாக தான் சாப்பிட்டேன். அந்த ஸ்நாக்ஸ்லாம் வேணாம். அங்கே மொக்க மணி கடைக்கு பீஸா பர்கர்லாம் இருக்கும். அப்புறம் எனக்கு டயட் ஃபுட் ஏதாவது வாங்கி தாங்க. டயட் ஃபுட் இருக்குமா? பார்த்து வண்டி வருது. பர்ச்சேசிங் ஓவர் ஓவர். மதியானம் அங்கே சாப்பிட்டதுனால கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு. சரி வாங்க ஏதாவது நல்ல ஃபுட்டு, எனக்கு டயட் ஃபுட்டு வாங்கித்தாங்கன்னா, அன்னைக்கு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பீஸா ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நீ வரவே இல்லைல்லப்பா, வா அவர் கேட்டுகிட்டே இருக்காரு, என்ன வீட்டில் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கடைக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மோமோஸ், அப்புறம் இன்னும் எதோ சொன்னாங்க, அதெல்லாம் கூட நிறைய ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது இதுன்னு கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டாக தான் இருந்தது அவங்க கடை. அதான் பீஸா கடைன்னா அப்புறம் என்ன வேறு என்ன இருக்கும். நான் வந்து பீஸா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பீஸாவே நம்மளுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால பீஸா வேண்டாம், கொஞ்சம் டயட்டுக்கு ஏதாவது வாங்கி தங்க மனுஷான்னு சொன்னால் அவர் இருக்கிறத தானே இப்போ வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து மசாலா டீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து நார்மல் டீ வாங்கினாங்க. நான் வந்து மசாலா டீ ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஜங்க் ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து லைட்டாக அந்த அண்ணனுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கான்னு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சேன். அப்போவே வந்துட்டு சாப்பிட்டேன்னா அப்புறம் கிரேவிங் சொட்டிரும், சாப்பிடாத நாங்கள் ஒரே ஒரு குட்டி பீஸ் மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வாயில் போட்டுட்டு அப்புறம் ஒரு மசாலா டீ. இதுதான் வந்து இன்றைக்கி டயட்டாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு 20ஆம் நாள் நம்மளோட டயட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நம்மளுக்கு விஷ் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், அவார்டு ஃபங்க்ஷனுக்கு விஷ் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.